அத்தை, நான் அண்ணாமலை அத்தைய குறை சொல்லல. ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக இவருக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கிறது தப்பு இல்லையா? இப்பதான் எல்லாமே மாறிடுச்சுல்ல. இன்னுமா இவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரல? சரிம்மா, நான் இப்பவே போய் அண்ணாமலை கிட்ட பேசுறேன். அம்மா அம்மா வேண்டாம்மா. இல்ல இப்ப போய் பேசினா அது ரொம்ப தப்பா இருக்கும்ல. இதுல என்னங்க தப்பு? அத்தை ஒன்னும் சண்டை போட போகலையே. உங்களுக்கு இருக்கிற உரிமையை தான் கேட்க போறாங்க. இது ஒன்னும் தப்பு கிடையாது. இல்ல வான்மதி, சித்திக்கு எப்ப எதை பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அவங்களா பொறுப்பு கொடுக்கற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்பதான் நம்மளோட குடும்பம் பழையபடி ஒன்னா சந்தோஷமா இருக்கு. என்னால அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. வேண்டாமா. நீ இந்த குடும்பத்து மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? வான்மதி, சந்தர்ப்பத்தை பெற்றாத. என்ன கிஃப்டா இருக்கும்? என்னண்ணா, என் கிஃப்ட வாங்கி நீ அம்மா கொடுக்கலான்னு பாக்குறியா? டேய், நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? நான் என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படியும் நீ என்கிட்ட தோக்க போற, அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுக்குற? தம்பி, போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிவு பண்ண எப்படி? ஈவினிங் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. பேச்செல்லாம் பலமா இருக்கு, ஆனா இது வரைக்கும் நீ எதுவும் ரெடி பண்ற மாதிரி தெரியலையே. உண்மையா ஏதாவது பண்றியா, இல்ல எமோஷனலா ஏதாவது பாட்டு பாடி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறியா? என்னடா நக்கல? இல்லண்ணா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். இருக்கிறது கொஞ்ச நேரம் தான், ஆனா உன்னை பார்த்தா எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே, அதான் கேட்டேன். ஒருவேளை காசு இல்லையா, ஏதாவது வேணுமா? ஐயோ, அதுவும் முடியாதே. அவங்க சொந்த காசுல வாங்கணும்னு சொன்னாங்களே அண்ணி. அப்ப கஷ்டம் தானே. பேசாம போட்டியில இருந்து விலகிறேன்னு சொல்லிடு. ஈவினிங் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட தேவையில்லைல. வருண், என்ன கிண்டலா இருக்கா? உங்க அண்ணன் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஐயோ இல்ல நீ, சும்மா விளையாட்டுக்கு தான். எது விளையாட்டு? இவரை அவமானப்படுத்துறதா உங்களுக்கு விளையாட்டா? என்னங்க அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு அண்ணனை கொஞ்சமாவது மரியாதை வேணாம்? அக்கா, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். இதுலலாம் நாம தலையிடக்கூடாது. அண்ணன் தம்பியா இருந்தாலும் இவர் என் புருஷன். இவருக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்பேன். உங்ககிட்ட காசு பணம் வேணா இல்லாம இருக்கலாம், அதுக்காக தன்மானத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என்னது, காசு இல்லையா? ஏன்னா என்கிட்ட சொல்லல? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட காசு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சாரிண்ணா, நான் வேணும்னு இப்படி பேசல, விளையாட்டா தான் பேசினேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ. வெண்ணிலா, வருணை கூட்டு போமா. வாங்க போடா. சாரி அண்ணா. இப்பதான் நான் பத்த வச்சிருக்கேன். ஈவினிங் பாருங்க, பத்து எரிய போகுது. இவ்வளவுதான் இருக்கு. இதை வச்சு என்ன கிஃப்ட் கொடுக்கறது? சித்தி, இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முதல் காரணமே சித்தப்பா தான். முதல்ல அவருக்கு ஊட்டி விடுங்க. என்னடா என்ன சித்தி, பார்வையிலேயே ரொமான்ஸா? முதல்ல கேக்க ஊட்டி விடுங்க.
ஹாப்பி மதர்ஸ் டே. என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வருஷம் நீ இந்த பக்கம், அடுத்த வருஷம் நீயும் ஒரு அம்மாவா எங்க பக்கம்தான். வெண்ணிலா, சீக்கிரமே நீங்களும் பெஸ்ட் அம்மான்னு பேர் எடுக்கணும். எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். ஓகேவா? வருண் கொடுத்தது காஸ்ட்லியான gift தான். ஆனா கௌதம் கொடுத்த கிஃப்ட்டுக்கு விலை மதிப்பே போட முடியாது. அவ்வளோ ஸ்பெஷலான gift இது. சோ இந்த போட்டியில ஜெயிச்சது கௌதம் தான். அம்மா, அண்ணனை நாளையில இருந்து கடைக்கு போக சொல்லுங்கம்மா. வீட்ல வெட்டியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஐடியாவை பிசினஸ்ல காட்டி அதை டெவலப் பண்ண சொல்லுங்கம்மா. ஆமா, நீ ஏன்பா கடை பக்கமே வர்றதில்ல? பழைய மாதிரி கடைக்கு வா. எல்லா பொறுப்பையும் பாத்துக்க. சரியா? சரிங்க சித்தி. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஆமா அத்தை, மதர்ஸ் டே ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நான் எடுத்து வைக்கிறேன், வாங்க. என்ன வான்மதி, நீ நினைச்சது நடக்கலன்னு கவலையா இருக்கா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு. இவ்வளவு நாள் இருந்தும் இந்த குடும்பத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையே. இப்பவும் சொல்றேன், நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கலை கூட தனியா பிரிக்க முடியாது. இதுதான் என் குடும்பம், அண்ணாமலை குடும்பம். விரிச்சு காட்டுறேன்.